இந்த வீடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்மள பல பேருக்கு வந்து இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணணும், கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணணும், ஜிஎஸ்டியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும். உங்களுக்கு ஏஜ் இன்னும் பார் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு யாருக்காவது கைட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மூலியமாக. சிபிஎஸ்சி அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்டு கஸ்டம்ஸ், இதுதான் வந்து ஷார்ட்டாக வந்து சிபிஐசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங், அதுக்கான குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சில டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே டீட்டெயிலாக போகலாம். உங்களில் பல பேருக்கு தெரியும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதான் ஷார்ட்டாக வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து 1 lakh ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகிறாங்கனாக்கா 0.1% தான் வந்து பாஸ் அவுட் ஆவாங்க. அவ்வளோ டஃப்பான எக்ஸாம். இதில் செலக்ட் ஆனாங்கன்னா ஹையஸ்ட் டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணலாம். ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அடுத்து வந்து ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். அடுத்து வந்து ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அடுத்து வந்து ஐஆர்எஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். இந்த கேட்டகரி எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் போகும். அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து கீழே வரும். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஐஆர்எஸ். இந்த ஐஆர்எஸ்ஸாக ஒருத்தவங்க செலக்ட் ஆகியிருக்காங்கன்னா டைரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. இது மட்டும்தான் எக்ஸாமா அப்படின்னா இது மட்டும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேரியஸ் எக்ஸாம்ஸ் வந்து இந்த யூபிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐஏஏஎஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ், இதுக்கான எக்ஸாமும் வந்து இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்லேயே இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போர்டு தான். இவங்களும் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டெசிக்னேஷன், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்திய நேஷனுக்கு சர்வீஸ் பண்ணணும், சேலஞ்சான ஜாப் இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கணும், நார்மல் ஜாபாக இருக்கக்கூடாது, ஹானரான ஜாபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிபிஎஸ்சியில் ஒர்க் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்குது. மெயின் ஒர்க் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ரெகுலேஷன் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ், இது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டைரக்ட் டாக்ஸுக்கு செப்பரேட் போர்டு இருக்குது. இவங்க கண்ட்ரோல் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, ஜிஎஸ்டியில் வந்து சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி வந்து இவங்க கண்ட்ரோல் இருக்கும். எச்ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். இது இல்லாமல் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டியுமே வந்து இருக்கும். ஸ்மக்லிங் வந்து ஸ்டாப் பண்ணுறது, டேக்ஸ் எவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரியான வேரியஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிவிஷன்லாம் இருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கீழே உள்ள ரேங்க். இது அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படிங்கிறது ஐஆர்எஸ் ரேங்க்கில் உள்ளவங்க. 50% போஸ்ட்டு வந்து டைரெக்டாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலயமா. சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சியில் செலக்ட் ஆகிற பர்சன். ரிமைனிங் 50% பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சீனியாரிட்டி பேஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுவாங்க. சூப்பரண்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பெக்டர், அவங்களாம் வந்து குரூப் பி ஆஃபீஸர், எக்ஸாமினர் குரூப் பி ஆஃபீஸர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இவங்களும் வந்து குரூப் பி ஆஃபீஸர், இவங்களாம் நான் கெசட்டட் ஆஃபீஸர்பாங்க. இவங்கெல்லாம் என்னவா ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரண்டண்ட்டாக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதுக்கும் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா இருக்குது. அதெல்லாம் ஃபில் ஆனிச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்து சூப்பரண்டண்ட்டாக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் இஏ, இவங்க வந்து குரூப் பி ஆஃபீஸர். இவங்க வந்து இன்ஸ்பெக்டர் அப்படி இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி தான். டிகிரி உங்கள்கிட்ட இருந்தால் போதும். யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை வந்து கன்ஃபார்ம். டேக்ஸ் அசிஸ்டன்ட்ங்கிறது வந்து குரூப் சியில் வரும். இதுக்கும் கிராஜுவேட்டு மினிமமாக இருக்கும். இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த கிராஜுவேட் அப்படிங்கிறது எனி கிராஜுவேட். நான் டிகிரி பாஸ் பண்ணல அப்போ எனக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வேலை உண்டு. 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே ஈஸியாக வந்து கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம போக முடியும். ஸ்டெனோகிராஃபர்,
1 இவங்க வந்து குரூப் பி. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th தான். 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாலே ஆக முடியும். இதுலேயும் வந்து ஸ்டெனோகிராஃபர் 1, 2 அப்படின்னு வச்சுருக்காங்க. அது இவங்க 2 பேரும் வந்து 12th பாஸ் பண்ணாலே போதும். அடுத்தது வந்து ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் குரூப் பி. இது மட்டும் வந்து மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் வித் ஹிந்தி அட் டிகிரி லெவல் மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் அட் டிகிரி லெவல். இவங்களெல்லாம் வந்து சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டராக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. 12th பாஸ் பண்ணலாம், நான் 10th பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து கிளர்க்குக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன், ஹவல்தார், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இவங்கெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா குரூப் சி கிரேடு இருக்குது. டைரெக்டாக வந்து 5% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதெல்லாம் வந்து சிபிஐசியில் இருக்கக்கூடிய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டர், உங்களுக்கு ஏஜ் பாராகலை அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறலாம். இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை போய் ரெஃபர் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி வெப்சைட், அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் வெப்சைட். இதில் போனீங்கன்னாக்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்தெந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸாமுக்கு. இதை நீங்கள் மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னாக்க இவங்க டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெலவெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வரும் பொழுது நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணி கிளியர் பண்ணீங்கன்னாக்க கட்டாயமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன் நான், எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து எக்ஸாமுக்கு எக்யூப் ஆகி செலக்ட் ஆகுங்க. நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து சிபிஎஸ்சியில் பண்ணுறதுக்கு என்னோட அட்வான்ஸ் விஷஸ். இது மாதிரி ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் டெய்லி பேஸில் ரிசீவ் பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.